ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மே மாத பலன்கள் பார்க்கலாம். இந்த மாதத்தின் கிரகநிலைகள்னு பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இந்த மாதத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தா, மாதத்தின் முதல் நாளே நமக்கு சித்ரா பௌர்ணமி தினம், முழு பௌர்ணமி அன்னைக்கு தொழிலாளர் தினமும் கூட. உலகத்துல இருக்க அத்தனை பேரும் தொழிலாளர்கள் இல்லைன்னா யாருமே கிடையாது. இப்போ அத்தனை தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். சித்திரகுப்தர் வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு, சந்திரன் வழிபாடு எல்லாத்துக்கும் பெஸ்டான டே. முருகன் கோயில்கள் எல்லாம் கோலாகல விசேஷம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு முக்கியமான தினம் மதுரைக்கு முத்திரை பதிக்கும் சித்திரை திருவிழா. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் மதுரைக்காரவங்க சித்திரை திருவிழாவுக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய அந்த ஒரு தினம். 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிற நாள். 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி தினம். அன்னைக்கு பக்ரீத் பண்டிகை. உலகம் முழுவதும் வாழும் அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 30ஆம் தேதி நமக்கு வைகாசி விசாகம். சொல்லவே தேவையில்லை. அறுபடை வீடுகள்ல முருகனுக்கு அபிஷேகம், அலங்காரம், காவடி. அன்னைக்கு முக்கிய விரத நாள். இனி 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உதவின்னு கேட்டவங்களுக்கு ஓடி ஓடி உதவக்கூடிய கன்னிராசிக்காரர்கள். இந்த மாதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களையும் கவனிங்க பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். ஏன்னா உங்க ராசிநாதன் 9ஆம் இடமான திரிகோணஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருந்தாலும் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. அப்ப உங்க ராசிநாதன் 10ஆம் இடத்துல ஆட்சியா இருக்காருங்கிறதையும் எடுத்துக்கலாம். இந்த டைம்ல ஏன் உங்களையும் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னா, இதுவரையும் நிறைய கன்னிராசிக்காரர்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. கண்டக சனினால பாதிப்பு, ஒரு விதத்துல சனி பகவான் உங்களை கெடுத்துறல, குலதெய்வ அனுகூலம் இருந்துட்டு இருந்தது. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் டவுன் ஆனாலும் மறுபடியும் நீங்க 10 ஸ்டெப் ஏறக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சது. சோ அதாவது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த டைம்ல ஏன் எந்திரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன்னா, ராசிநாதன் திரிகோணஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு, அதுவும் சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு. அப்போ இது நீங்க ஒரு வேக்கப் பண்ணிக்கிற ஒரு டைம். அது மட்டும் இல்ல, முயற்சின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி ஆயிட்டு மறுபடியும் 3ஆம் இடத்தையே பாக்குறாரு. அப்ப முயற்சிங்கிற 3ஆம் இடத்த அந்த ஸ்தானத்தை அதிபதியே பார்க்கும்போது உங்க முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய காலம். உங்களுடைய தைரியம், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோஸ்ல எல்லாம், இழந்த தைரியங்கள், அதாவது பேசிக்கா தைரியமான பர்சன், ஆனா உங்களுடைய தைரியம் டோட்டலா ஜீரோவா இருந்தது. இப்ப நியூ இயர்ல இருந்து ஓரளவு ஓகே தான். இழந்த தைரியம் மீண்டு வந்துட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் 100% ஃபுல் பவர், ஃபுல் சார்ஜ் ஏத்துன மாதிரி ஒரு பக்கா பேக்கப்போட எந்திரிச்சு நிக்கக்கூடிய ஒரு காலம். அதனாலதான் இந்த மந்த் எழுந்திரிச்சுக்கோங்க, விழிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சக்சஸ் ஆகும். நார்மலா உங்களுக்கு குழந்தை மனசு, கொஞ்சம் பேசிக்கா பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. 4ஆம் இடம் குருவினுடைய இடம். குருனா யாருங்க? குழந்தை. பெரிய மனுஷன் மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவுறதுல ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனா பேசிக்கா குருனா யாரு? குருனா குழந்தை. அப்போ உங்களுக்கு குழந்தை மனசு, ஆழ் மனசு. சனி பகவான் யாரு? தர்மவான். அடுத்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும், கொடுத்து உதவணும்னு நினைக்கக்கூடியவர். அதனாலதான் நீங்க அடுத்தவங்களுக்கு உங்களை பத்தி சிந்திக்காம நிறைய பேர் அடுத்தவங்க நல்லா இருக்கணும், மத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு காரணம் இதுதான். 12ஆம் இடத்துல கேது பகவானும் 6ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறது. உபஜயஸ்தானத்துல பாவ கிரகம் இருக்கிறது ஓகே தான். சில பேருக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு இருந்தது, நிம்மதியான வாழ்க்கையில ப்ராப்ளம் இருந்தது. ஆனா 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது, குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனால குருவினுடைய பார்வை எல்லா இடத்தையும் வளர்த்தி கொடுக்கும். குரு எங்கெல்லாம் பாக்குறாரோ அந்த இடம்லாம் வளரும். அப்ப 6ஆம் இடத்தை உங்க குரு பகவான் பார்த்துட்டு இருக்கனால சில பேருக்கு கடன் கூடிட்டு இருந்திருக்கும். ஆல்ரெடி ஏதாவது உடல்ல உபாதைகள் இருந்ததுன்னா அதுவும் கூடியிருக்கும். இப்ப ராகு பகவானே அங்க இருக்கனால வயிற்றுல நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட் இருந்திருக்கும். பெண்களா இருந்தா பிசிஓடி ப்ராப்ளம் இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனா குரு பகவான் எப்பவுமே கெடுத்துற மாட்டாரு. இந்த பயிற்சி ஆகிறதுக்குள்ள 6ஆம் இடத்துல இருந்த அத்தனை நெகட்டிவையும் உங்களுக்கு போக்கி தருவாரு. கடனை குறைச்சு கொடுப்பாரு, நோயை குறைச்சு தருவாரு, புதுசா ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. வேலை இழந்திருந்தீங்க, 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவானால வேலை இழப்பு நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்தது. அப்போ உங்களுக்கு சீக்கிரமே வேலை கிடைக்க போகுது. திரிகோண ஸ்தானத்துல அமர்ந்த புதன் பகவான் 3ஆம் இடத்தை, முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப நீங்களும் முயற்சி ஸ்தானத்தை முயற்சி பண்ண போறீங்க. முயற்சி ஸ்தானத்தை அதிபதியும் முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா இந்த டைம்ல நீங்க எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கலாம். சோ பந்தயம் அடிக்க போறது உங்க குதிரை தான். அதே மாதிரி 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது
நார்மலா கேந்திர ஸ்தானம் சுபர்களுக்கு ஏற்ற ஸ்தானம் இல்ல. ஆனா தொழில் ஸ்தானத்துல சுக்கிர பகவான் வந்து அமர்ந்தது புதுசா வேலை இழந்த அத்தனை பேரும் புதுசா தொழில் பண்ண ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு. அதுவும் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், உணவு சார்ந்த தொழில்கள், அழகு சார்ந்த தொழில்கள், துணி கடைகள். சோ இந்த மாதிரி சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அல்லது ஆல்ரெடி இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, இந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லாம இருந்தா இந்த டைம்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் இது அத்தனைக்கும் அதிபதி. ஒரு விதத்துல சுக்கிர பகவான் உங்களுடைய பாக்கியாதிபதி தான். அப்போ அந்த பாக்கியாதிபதி அமர்ந்த ஸ்தானம் கெடுக்க மாட்டாரு, அதை வளர்த்தி கொடுப்பார். கன்னிராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு சீக்கிரம் திருமணம் நடக்க போகுது. ஏன்னா ஒரு மாசம் குரு பெயர்ச்சி ஆனதும் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. 7ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது சீக்கிரம் திருமணம் நடத்தி கொடுக்க போறாரு. நீங்க எங்கெல்லாம் போய் சம்பந்தப்படுறீங்களோ அதெல்லாம் 7ஆம் இடம். இதுவரையும் நீங்க ஒருத்தட்ட போய் பேசினாலே வாக்குவாதம் தான் நடந்தது, நான் பேசினாலே யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த கவலைய இதோட விட்டுருங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க ஃபியூச்சருக்கு என்ன செய்ய போறீங்க, அதை ப்ராப்பரா பக்காவா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடம் திட்டமிடுறது, பிளானிங், பக்கா பிளானிங் 7ஆம் இடத்துல இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் டைரக்டா உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ண போறீங்களோ அதை ப்ராப்பரா திங்க் பண்ணி பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சருக்கு, அன்னன்னைக்கு என்ன பண்றீங்களோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்களோ அதையும் பக்காவா பிளான் பண்ணிக்கோங்க. அந்த பிளானிங்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்த அதிபதிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்க போகுது. அப்போ குரு பாக்குற இடம் அத்தனையும் வளரும்னு சொன்னேன்ல. அப்போ உங்களுடைய பிளானிங் அத்தனையும், உங்களுடைய திட்டமிடல் அத்தனையும், நீங்க பண்ற முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகும். ஸோ இந்த மாதத்துல இருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிங்க. குரு பகவான் லாபஸ்தானத்துல வந்து அமரும் போது அத்தனை லாபங்களையும் உங்களுக்கு கொட்டி கொடுக்க போறாரு. இழந்த அத்தனையும் மீட்டு தர போறாரு. இருந்தாலும் சின்ன மைனஸ் என்னன்னா 8ஆம் இடத்துல 8 ஆட்சியா இருக்காரு. அப்போ எந்திரிச்சு ஓடுங்க, வேகமா ஓடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ ஓடும்போது தடுக்கி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ நார்மலாவே 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கும் போது கீழே மேல விழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ வண்டியில போகும்போது கவனமா போயிட்டு வரணும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபுட் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இது பேசிக்காவே இது ஒரு வெயில் சீசன், சம்மர் சீசன். ஸோ உங்களுடைய உடல்நிலைகளை எந்த விதத்துல பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. வேகமா ஓட போறீங்க, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண போறீங்க, பிஸியாக போறீங்க. ஸோ உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா பூஸ்டப் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா ஐரோஜி. நன்றி, வணக்கம்.